கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கான அடையாளங்கள் அல்லது சாட்சிகள் என்கிற தலைப்பிலே சரித்திரபூர்வமான ஆதாரபூர்வமான வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியை ஆதாரமாக வைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து 33 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து மரித்து ஆண்டவரை எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்ததற்கான அடையாளங்கள் அல்லது சாட்சிகள் அவைகளை குறித்து இந்த நாளிலே தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி தேவரீர் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் வாசித்த இந்த 10 வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை திறந்திருந்ததையும் அங்கே அவர் மேல் சுற்றப்பட்டிருந்த சீலை தனியே இருந்ததையும் தலையில் சுற்றப்பட்ட சேலை சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததையும் மகதலேனா மரியாளும் மற்றவர்களும் பேதுருவும் யோவானும் கண்டு விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே குறிப்பாக சதுசேயர் என்பவர்கள் அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை குறித்து அவர்கள் சாதிப்பார்கள். அதை குறித்து நான் பின்னாலே வருகிறேன். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலராகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 36 58 வரை நீங்கள் வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால் 243வது பக்கத்திலே உள்ளது. அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை அவர் மிக அழகாக மிக தெளிவாக அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதை வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அத்தியாயம் 23 33 வரை வசனங்களும், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம் 18 26வது வசனம் வரைக்கும், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 27 39 வரை உள்ள வசனங்களும், நாம் ஆரம்பத்திலே வாசித்த யோவான் 20ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து மிக அழகாக மிக தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்த காலத்திலும் அவர் இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரிடத்திலே நான் மேலே சொன்ன அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். மேலே சொன்ன அந்த வசனங்கள் யோவான் 20 முதல் 10 வசனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து திட்டமாக சொல்கிறது. மத்தேயு 22, மார்க்கு 12, லூக்கா 24 ஆண்டவர் அந்த சதுசேயரிடத்தில்
உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை விளக்கி காட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை, அல்லது சிலுவையிலிருந்து இறங்கி போய்விட்டார், அல்லது அவர் அடக்கம் பண்ணப்படவில்லை என்றெல்லாம் அன்றைக்கு பலவிதமான பொருளிகள் பரப்பப்பட்டது போல இன்றைக்கும் ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த தவறான காரியங்களை சிலர் வேண்டுமென்றே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும்படித்தான் இந்த செய்தியை ஆண்டவர் நம் மத்தியிலே சொல்கிறார். மத்தேயு 28ஆம் அத்தியாயம் 5-7 வரை, மார்க்கு 16ஆம் அத்தியாயம் 5-6 வசனங்கள், லூக்கா 24ஆம் அத்தியாயம் 4-7 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே மத்தேயுவிலே சொல்லும்போது, மின்னல் போன்ற ரூபமும் உறைந்த மழையைப் போல வஸ்திரம் தரித்த ஒரு தூதன் அந்த திறந்த கல்லறையிலே அவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அந்த மார்க்கிலே வரும்போது வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார் என்றும், லூக்காவிலே 2 தூதர்கள் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்தவர்களாய் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். மகதலேனாள் மரியாள் முதலாவது அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவர் சொன்ன அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சியாக, சீசர்கள் வராத பட்சத்தில் கூட அவள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அங்கே கல்லறைக்கு தேடி வருகிறாள். நான் சொன்ன இந்த 3 பகுதிகளை வாசித்து பார்க்கும்போது அங்கே உள்ள சாராம்சம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பூமி அதிரும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்பொழுது அங்கே கல்லறையை பார்க்க வந்தவர்களிடத்திலே சொன்னதான காரியம், பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். இதோ அவரை வைத்த இடம். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். அப்படியே தூதன் சொன்னது மாதிரி பின்னாலே நடந்ததே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது சரித்திரபூர்வமான ஆதாரபூர்வமான உண்மை. இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்த கல்லறையாக, உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை தான் மூடப்படாமல் திறந்திருக்கிறது. அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. எனவே தூதர்கள் சாட்சி சொன்னது போல அந்த கல்லறை திறந்திருக்கிறது. அந்த காவலாளர்கள் அங்கே அவர்கள் பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் அந்த கல்லை புரட்டி அதை தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். மத்தேயு 28:4 வாசிக்கும் போது, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் அந்த திறந்த கல்லை, அந்த கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளின அந்த தூதனுடைய அந்த வெண் வஸ்திரம், அந்த பிரகாசமுள்ள வஸ்திரம், அந்த உறைந்த மலையை போன்ற வஸ்திரத்தோடு கூட இறங்கி வந்து தள்ளும்போது பயந்ததினால் அவர்கள் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அத்தியாயம் 11-14 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இதை பார்த்த தூதர்கள் அந்த கல்லறை திறக்கப்பட்டதையும் கல் தள்ளப்பட்டதையும் அந்த கல்லின் மேல் தூதன் உட்கார்ந்ததையும் பார்த்த அந்த சேவகர்கள், காவல் சேவகர்கள் பிரதான ஆசாரியருக்கு நடந்த யாவற்றையும் அறிவித்தார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததையும் தூதன் இறங்கி வந்ததையும் கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்ததையும் போய் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்த போது, அவர்கள் மூப்பரோடு கூட ஆலோசனை பண்ணி சேவகர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் சீசர்கள் இயேசுவை களவாய் கொண்டு போனார்கள், தேசாதிபதி என்று நீங்கள் பொய்யாக சொல்லுங்கள் என்று அவர்களை சம்மதிக்க வைத்தார்கள். தேசாதிபதிக்கு தெரிந்தால், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று தெரிந்தால், நாங்கள் அவர்களை சம்மதிக்க பண்ணி உங்களை தப்புவிப்போம் என்று சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றைக்கு நடந்தது போல அதே பித்தலாட்டம் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்ததை மறைப்பதற்காக அன்றைக்கு சேவகர்களுக்கு அவர்கள் பணத்தை கொடுத்து அவர்களை பொய்யாக சொல்லி அவரை சம்மதிக்க வைத்தார்கள். இன்றைக்கும் அநேகருடைய மனக்கண்கள் குருடாய் இருப்பதனால
அல்லது பிடிவாதமாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருப்பதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் இன்னும் நம்பாதிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள், யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இது பிரசித்தமாய் உள்ளது. இந்த நாள் வரைக்கும், இந்த 2026 இந்த நாள் வரைக்குமே இந்த செய்தி பல இடங்களிலே பேசப்படுகிறது. பரவலாக இந்த தவறான செய்தியை சில புற மதத்தினர் பரப்பி ஆண்டவருடைய அந்த கர்த்தத்துவத்தை, தேவத்துவத்தை மறுதலிப்பதற்காக அவர் உயிர்த்தெழவில்லை என்றும், அவர் சிலுவையிலிருந்து இறங்கி தப்பிவிட்டார் என்றும், சிலர் அவர் சிலுவையிலே அறையப்படவில்லை என்றும், அவர் இன்னொரு இடத்திலே குடியிருந்தார் என்றும் பலவிதமான தவறான போதனைகளை சொல்கிறார்கள். தூதர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அந்த திறந்த கல்லறையை கல்லறை நமக்கு சாட்சி சொல்கிறது. அந்த திறந்த கல்லறையை பார்த்தவர்கள், அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த சேவகர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதே பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் பிலாத்துவினிடத்தில் போய் அவன் ஒரு எத்தன், அவன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லியிருக்கிறான், எனவே நீங்கள் அந்த கல்லறைக்கு முத்திரை போட வேண்டும், ஏனென்றால் அவனுடைய சீசர்கள் அவனை களவாய் எடுத்துக்கொண்டு போய் பிற்காலத்திலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதற்கு அது ஏதுவாயிருக்கும் என்று சொன்னபோது பிலாத்து அந்த பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் நீங்களே முத்திரை போட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் போட்ட முத்திரை தான் அந்த பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போட்ட முத்திரை தான் உடைக்கப்பட்டு அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு அந்த கல்லின் மேல் அந்த தூதன் உட்கார்ந்ததை அன்றைக்கு காவலாளர்கள் பார்த்தார்கள். திடுக்கிட்டு அவர்கள் செத்தவர்களைப் போல் இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த முத்திரையை போட்டது சீசர்கள் அல்ல, அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அல்ல. அந்த இயேசுவை பின்பற்றாத முரட்டாட்டமுள்ள பிடிவாதமான அன்றைக்கு இருந்த யூத குருமார்கள், அந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்கள் தான் அந்த கல்லறைக்கு முத்திரை போட்டு அதை பாதுகாத்தார்கள். அவர்களுடைய காவலாளர்கள் தான் பாதுகாத்தார்கள். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கல்லறை, அந்த திறந்த கல்லறையிலே யூதருடைய பாரம்பரியத்திற்கு அடையாளமான ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. அந்த சீலை, அவருடைய தலையிலே சுருட்டி வைக்கப்பட்ட சீலை அப்படியே மற்ற சீலையைப் போல அது விரித்து காணப்படாமல் அந்த சீலை அது சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யூதர்களுடைய பாரம்பரியம் என்னவென்றால், டைனிங் ஹாலில், அதாவது சாப்பிடுகிற மேஜையில் அந்த சேலை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தால், எஜமான் சீக்கிரமாய் வருவார் என்று அர்த்தம். சுருட்டி வைக்கப்படாமல் அது விரிக்கப்பட்டு இருந்தால் எஜமான் சீக்கிரமாய் வரமாட்டார் என்பது யூதர்களுடைய பாரம்பரியம், அவர்கள் பின்பற்றுகிற ஒரு காரியம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையிலே அவருடைய தலையை சுற்றி இருந்த அந்த சீலை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனித குலத்தை ரட்சிப்பதற்காக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? அவருடைய பிள்ளைகளை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளவும், மற்றவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எனவே இந்த செய்தியை கேட்கிற நாம் அந்த திறந்த கல்லறையிலே அந்த சுருட்டப்பட்ட சீலை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட சேர்ந்த மற்றவர்களையும் நீ ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். நான்காவதாக, இந்த கல்லறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூதர்கள், முதலாவது தூதர்கள், இரண்டாவது கல்லறையை காத்த சேவகர்கள், மூன்றாவது திறந்த கல்லறை, உடைக்கப்பட்ட முத்திரை, தள்ளப்பட்ட அந்த மூடுகிற கல், இவையெல்லாம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளமாய் சாட்சியாய் இருக்கிறது என்று பார்த்தோம். நான்காவது, தரிசனம் பெற்றவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை தரிசித்தவர்கள் அல்லது தரிசனம் பெற்றவர்கள் என்று பார்ப்போமேயானால், முதலாவது மிகவும் அன்பு கூர்ந்தாளே
என்று சொன்ன அந்த மகதலேனா மரியாள், அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தார். அவள் ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் தன்னுடைய பாவத்தை அவள் உணர்ந்து ஒரு பரிமள தைலத்தை ஒரு பரணியிலே கொண்டு வந்து அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் கழுவி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து பாதம் முழுவதும் முத்தம் செய்து அந்த பரிமள தைலத்தை பூசின போது ஆண்டவர் சொன்னார், அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த இந்த நற்கிரியை இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் சொல்லப்படும் என்று சொல்லி சாட்சி பண்ணினார். அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சியாக அந்த கல்லறை, திறந்த கல்லறையை பார்த்த முதலாவது பெண்மணி, அதோடு கூட முதலாவது தரிசனம் பெற்ற ஒரு பெண்மணி என்று பார்ப்போமேயானால் மகதலேனா மரியாள். அந்த மகதலேனா மரியாளோடு கூட இன்னும் சில ஸ்திரீகள், யோவன்னா, யாக்கோபின் தாயாகிய மரியாள், இன்னும் சில ஸ்திரீகள் என்று மத்தேயு 28ஆம் அத்தியாயம் 9-10 வசனங்கள், மார்க்கு 16ஆம் அத்தியாயம் 9-10 வசனங்கள், லூக்கா 24ஆம் அத்தியாயம் 9-10 வசனங்கள், யோவான் 20ஆம் அத்தியாயம் 1 வசனம். இந்த ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் முதலே தரிசனமானார். இந்த ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் முதலே தரிசனமானார். இதெல்லாம் ஆதாரபூர்வமாக நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசனத்திலே கண்டவர்கள் யார் என்று பார்ப்பீர்களேயானால், மார்க்கு 16ஆம் அத்தியாயம் 12-14 வசனங்களையும், லூக்கா 24ஆம் அத்தியாயம் 13-35 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது எம்மாவூர் சீசர்கள், அந்த எம்மாவூர் சீசர்கள் ஓடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். அப்பொழுது அந்த அவர்கள் துக்கமுகமாய் அவர்கள் பேசி கொண்டு போவதை ஆண்டவர் ஏன் என்று கேட்டபோது, எருசலேமிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்ததையும், அவரை சிலுவை ஆக்கினைக்கு உண்டாக்கி கொலை செய்ததையும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதையும் பேசும்போது ஆண்டவர் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி காட்டின போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவர்களோடு கூட தங்கி இருக்கும்போது, அவர் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும்போது அவர்களுடைய மனக்கண்கள் திறந்து அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எனவே ஆண்டவரை அந்த தரிசித்த கூட்டத்திலே இரண்டாவதாக எம்மாவூர் சீசர்கள் வருகிறார். அந்த வேத பகுதிகளெல்லாம் நமக்கு தெரிந்த பகுதிகளானதுனாலே நான் வசனங்களை வாசிக்கவில்லை, நீங்கள் தியானித்து பாருங்கள். முதலாவது நான் சொன்ன ஸ்திரீகள் மரியாள், யோவன்னாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், இன்னும் சில ஸ்திரீகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக எம்மாவூர் சீசர்கள். மூன்றாவதாக பூட்டிய அறையிலே சீசர்களுக்கு மத்தியிலே தோமா தவிர யூதாஸ் இல்லை, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தார். இப்பொழுது 10 அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே மார்க்கு 16ஆம் அத்தியாயம் 4வது வசனமும், லூக்கா 24ஆம் அத்தியாயம் 36-51 வசனமும், யோவான் 20ஆம் அத்தியாயம் 19-23 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், பூட்டிய அறையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அந்த அப்போஸ்தலர்கள் உயிர் வாழ்ந்த நாட்களிலும் அவர்களும் சாட்சி சொல்லத்தக்கதாக நிறைவேறின காரியங்கள். தோமா மாத்திரம் அங்கு இல்லை. அப்பொழுது மற்ற சீசர்கள், மற்ற 10 சீசர்களும் அவரிடத்தில் சொல்கிறார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், எங்களுக்கு தரிசனமானார் என்று நடந்ததெல்லாம் சொல்லும்போது தோமா நம்பவில்லை. தோமா நம்பாத தோமா சொல்கிறார், அவருடைய விலாவலில் அந்த காயத்தில் நான் கையை போட்டு பார்க்க வேண்டும், விரல்கள் கைகளில் உள்ள காயங்களை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று சொன்னபோது, நான்காவது தரிசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அத்தியாயம் 24-31 வரை. இப்பொழுது தோமாவும் அங்கே இருக்கிறார், 11 சீசர்கள் இருக்கிறார். திரும்பவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகி, தோமா நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் 4வது முறையாக தரிசனமாகிறார். 5வதாக சீமோன் பேதுருக்கும் பின்பு யோவானுக்கும் தரிசனமானார் என்று லூக்கா 24ஆம் அத்தியாயம் 34வது வசனத்திலும், யோவான் 21ஆம் அத்தியாயம்
முதல் 25 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, முதலே சீமோன் பேதுருவுக்கும் பின்பு யோவானுக்கும் தரிசனமானார் என்று வேத ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இதை குறித்து பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயத்திலே உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது 7வது வசனத்திலே இயேசு தரிசனமானதை அவர் குறிப்பிடுகிறார். பேதுருவுக்கும் யோவானுக்கும் தரிசனமானதை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 6வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த ஆக்கியோன் மூலமாக ஆவியானவர் சொல்கிறார், 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு சவுல் என்கிறதான மனிதன் தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து எருசலேமிலே துன்புறுத்துவதற்காக, சிறையில் அடைப்பதற்காக தமஸ்குக்கு நேராய் செல்லும் போது அந்த பட்டணத்தின் வீதியிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அத்தியாயம் 1லிருந்து நீங்கள் 31 வசனங்கள் வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கு ஒளியின் மூலமாக, சத்தத்தின் மூலமாக தரிசனமாகிறார். அதோடு கூட மாத்திரமில்லை, அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்கள் சாட்சிகளை கேட்டு பாருங்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய காயங்களை காட்டி அவர் தரிசனமாய் கொண்டிருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த ஜனங்கள் தற்கொலை பண்ண போகும்போது, தண்டவாளத்தில் குதிக்க போகும்போது, கயிறை கட்டிவிட்டு தொங்குவதற்கு ஆயத்தமாகும் போது, அல்லது என்ன செய்வதென்று அறியாது திகைக்கும் போது, வாழ்க்கையின் விளிம்பில் ஓரத்தில் வந்து என்ன செய்வதென்று அறியாது தத்தளிக்கும் போது, வியாதியில வேதனைப்படும் போது, பலவிதமான உபத்திரவங்களினால கஷ்டப்படும் போது, அல்லது இயேசுவே என்று கூப்பிடும்போது இன்றைக்கும் அவர் தரிசனமாகி கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறது உண்மை, அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட உறவாடுகிறது உண்மை. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே நீங்களும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்பதே இந்த செய்தியின் நோக்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களேயானால் உங்களுக்கு முதலாவது கிடைக்கிற சந்தோஷம் என்னவென்றால், பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, அதோடு கூட ஒரு பேரின்பமான, இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். அந்த எல்லா மனிதர்களும் மரித்த பிறகு ஒரு நாள் அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை நின்று போவதில்லை, சரீரம் அழிந்து போகும், ஆனால் ஆத்துமா அழியாமல் இருக்கும். அந்த ஆத்துமா நித்தியமாய் இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்கிற அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனும் நித்தியமாய் கந்தகமும் அக்கினியும் எரிகிற அந்த கடலிலே தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் உண்மையானது. 66 புத்தகங்கள் வித்தியாசமான நபர்களால் வித்தியாசமான காலங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் அதனுடைய ஆசிரியராய் இருக்கிறார் என்பது வேதத்திலே வாசிக்கிறோம். இதில் உள்ளதெல்லாம் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தையில ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவாரே, ஆனால் நீங்களும் நிச்சயமாக ஒரு நாள் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத, அவர் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்காத குறைந்தபட்சம் ஒரு சிலருக்காவது நீங்கள் அதை அனுப்பி அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக உங்கள் அன்பாய் தயவாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.